ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அல்வா மாதிரி மாங்காய் மண்டி செய்கிறது தாங்க பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் 2 மாங்காய் அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன சின்னதாக ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் இன்னும் வேகலை அப்படின்னா இன்னும் 2 விசில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம அந்த வெந்த மாங்காவோட நம்ம இனிப்பை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜீனி வேணும்னா ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இனிப்புக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்ததும் மாங்காய் மண்டிக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாப்பொடி நான் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மாங்காவையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்ததுனால இந்த கலருக்கு நல்லா வந்திருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இப்போ பாருங்கள், நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா அல்வா மாதிரி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான அல்வா மாதிரி அப்படியே அள்ளி திங்கிற மாதிரி ஒரு மாங்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.